Hello everyone, welcome back to our channel. நான் உங்கள் சிவகார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி மெரைன் ரிலேட்டடாக நான் ஒரு கப்பலில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதிகப்படியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன கோர்சஸ் இருக்குது? உங்களுக்கு பிடெக்கில் மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது, நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், இது மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, டாபிக் உள்ள போகலாம். மெரைன் இன்ஜினியரிங் இல்லை நாட்டிக்கல் சயின்ஸ் இல்லைனா டிப்ளமோவில் நாட்டிக்கல் சயின்ஸ் இது மாதிரியான கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் மெரிடல் யூனிவர்சிட்டி IMU CET அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. அதை கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப தான் இந்த மெரைன் இன்ஜினியரிங் வந்து தாராளமாக படிக்க முடியும். இதுலேயும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் படிச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 60% எப்போ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இது வந்து கம்பல்சரி. அப்போ தான் நம்ம இந்த IMU CET அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, அடுத்ததாக நீங்கள் வந்து 12th இல்லை 10th வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் சப்ஜெக்டில் கண்டிப்பாக 50% எப்போ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். இந்த IMU CET அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் நாட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை பிடெக்கில் மெரைன் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இந்த கோர்ஸ் நம்ம வந்து படிக்க முடியும். IMU CET எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆன்லைன் பேஸ்டு குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் எல்லாம் வேல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து ரேங்கிங் அலாட் பண்ணுவாங்க. அந்த ரேங்கிங் அலாட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா, இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸில் நமக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பல்சரியாக நீங்கள் ஒரு பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸோ இல்லை டிஎன்சி டிப்ளமோவில் நாட்டிக்கல் சயின்ஸோ இல்லை நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த IMU CETங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கணும். மெரைன் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னா. ஓகேங்களா, IMU CETயோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 May 5th லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகி ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியலை ஆக்சுவலாக. அதனால தான் ஒரு இண்டிகேஷன் பண்ணுற மாதிரி நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா IMU CETயோட 2024 அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 18 வந்து 2024 அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போ லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 5th வந்து லாஸ்ட் டேட்டுங்க. May 5 2024 வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட். இந்த அப்ளிகேஷனே நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டால் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். இந்த ஒரு 3 கோர்ஸுக்கும். ஓகேங்களா, அப்படிங்கிறப்போ இது ரொம்ப மஸ்ட்டு. இந்த ஒரு 3 கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்போ வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 ஜூனில் ஃபஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 8 வந்து எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிசல்ட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் ரிசல்ட் வந்து 2024 பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதாவது ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்லேயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாக்டான டேட் வந்து இன்னும் நம்ம வரல. ஓகேங்களா, இதுதான் பேசிக்காக நீங்கள் அப்ளிகேஷன் டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெரைன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்ளிகேஷன் டேட் இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜூனில் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சீட்ஸ் அலாட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற காலேஜில் நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த IMU CET அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின பேசிக். அண்ட் நீங்கள் மெரைன் அண்ட் நாட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கணும்னா இது ஒரு எலிஜிபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் இப்போ தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபர்தராக ஷேர் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.